தொடக்க நூல் அதிகாரம் 4. ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தில் பலனிலிருந்து ஆண்டவருக்காக காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீற்றுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்னில் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருக்கும் பொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது. நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை உன் வாய் திறந்து குடிக்க மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையினின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று. காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளமிட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதோனுக்கு கிழக்கே இருந்த நோத்து நாட்டில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயவேல் பிறந்தான். மெகுயவேலுக்கு மெதுசவேல் பிறந்தான். மெதுசவேலுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவள்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா தோபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொல்லன் ஆனான். தோபால் காயினுக்கு நகாமா என்ற சகோதரி இருந்தாள். லாமேக்கு தன் மனைவியாரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். லாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றுவிட்டேன். காயினுக்காக 7 முறை பழி வாங்கப்பட்டால் லாமேக்கிற்காக 77 முறை பழி வாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றால், சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் இன்னும்
திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர். அதிகாரம் 5. ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்தபொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 330 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான பொழுது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான பொழுது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான பொழுது அவனுக்கு மகளலேல் பிறந்தான். மகளலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகளலேலுக்கு 65 வயதான பொழுது அவனுக்கு ஏரேது பிறந்தான். ஏரேது பிறந்த பின் மகளலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகளலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகளலேல் இறந்தான். ஏரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் ஏரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரேது இறந்தான். ஏனோக்கு 65 வயதான பொழுது அவனுக்கு மெதுசெலா பிறந்தான். மெதுசெலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 165 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். மெதுசெலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்த பின் மெதுசெலா 872 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெதுசெலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெதுசெலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். லாமேக்கிற்கு 172 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேளையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் லாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். லாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். லாமேக்கு மொத்தம் 775 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவனுக்கு சேம், காம், ஏபேத்து ஆகியோர் பிறந்தனர். அதிகாரம் 6. மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனைவியர் ஆக்கிக் கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவார். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர்,
நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. நோவாவின் வழிபரப்பினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். நோவா கடவுளோடு இருந்தார். நோவாவிற்கு சேம், காம், எபேத்து என்னும் 3 புதல்வர் இருந்தனர். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார்: எனது முன்னிலையில் இருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய். அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது: நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையின் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதாக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் மடிந்து போம். உன்னுடனோ உன் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியார் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றுக்கும் உணவாகட்டும். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார்.